வணக்கம் நண்பர்களே, நம்ம வாசன் ஆடியோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஆம்பிளிஃபையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர். இது பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் அவருடைய ஓல்டு ஆம்பிளிஃபையர், அதாவது ஈக்குவலைசர் செட், பழைய கேஸ்ட் போடுற செட்லேருந்து அந்த போர்டு மட்டும் எடுத்து, ஆடியோ போர்டு அதாவது ஐசி போர்டு அதை வச்சு அந்த பழைய போர்டை யூஸ் பண்ணிவிட்டு பிடி போர்டு புதுசாக ஒரு பிடி போர்டு போட்டு நமக்கு அசம்பிள் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இதனுடைய செட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்போம். அந்த ஆம்பிளிஃபையர்லேருந்து எடுத்தது தான் இந்த போர்டு. அந்த போர்டு எடுத்துகிட்டு வேறு போர்டு போட்டதுனால இப்போ நம்ம சும்மா இந்த போர்டு ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறனால இந்த போர்டை ஏதோ ஒன்று யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆம்பிளிஃபையரில் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம இப்போ இந்த ஆம்பிளிஃபையருக்கு இந்த போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் இன்டீரியரில் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும். இன்டீரியரில் பொறுத்த வரைக்கும் 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று, MP3 போர்டு. இது பார்த்தீங்கன்னா பழைய MP3 போர்டு. அதாவது அப்படின்னா பழையனா இது ப்ளூடூத் கிடையாது. இந்த ஆம்பிளிஃபையர், அதாவது அந்த ஓல்டு ஆம்பிளிஃபையர்லேருந்து அப்படி தான் ப்ளூடூத் இல்லாமல் இருந்துச்சு. அதையவே எடுத்து ஃபிட் பண்ணி கொடுத்துருங்க, புதுசு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் அதவே எடுத்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற பிடி போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ் பிடி, ஹைடெக்கில் பஸ் பிடி யூஸ் பண்ணிக்கிறோம். இது ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவும் நல்லா இருக்குது. நல்லா இல்லை அப்படின்னு யாருனாலையும் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு நல்லா குறை சொல்லாத அளவுக்கு நல்ல மாதிரியாக இருக்குது ரிசல்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ், ஒரு ட்ரிபிள், 2 கண்ட்ரோல், பேஸ் ட்ரிபிள் 2 கண்ட்ரோலு. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் கண்ட்ரோல், மெயின் வால்யூம் கண்ட்ரோல். இது பார்த்தீங்கன்னா ஆக்ஸுக்கு யூஎஸ்பிக்கு மாற்றுற மாதிரி இன்புட் சுவிட்சு, செலக்டர் சுவிட்சு. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணிக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பிளிஃபையர்லேருந்து டிரான்ஸ்ஃபார்மரே தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் பவர் ஆம்ப், அதாவது பவர் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ப் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் போர்டு. இது பார்த்தீங்கன்னா 44, 45, 40, 45 அந்த மாடல் ஐசி இந்த 2 யூஸ் பண்ணியிருக்கு இதில், இந்த போர்டில். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் அவுட்புட், லெஃப்ட்டுக்கு ஒன்று, ரைட்டுக்கு ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா ஹெட் ஃப்ரீ, ஈக்குவலைசர் செட்டு இது எல்லாமே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே நம்ம அது எடுக்கலை. பவர் ஆம்ப் ஐசி 44, 45 அந்த ஐசி மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 2 ஐசி அதுலேயே இருந்தது. அப்படியே செட்டை எடுத்துகிட்டு அதிலிருந்து எடுத்து பிடி பிரித்து பிடி போர்டு மட்டும் வேறு பிடி போர்டு போட்டு நல்லா மேட்ச் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதில் ஆக்ஸ் இன்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு ஆக்ஸ் இன்புட்டுக்கு கொடுத்துருக்குற கனெக்ஷனு. இவங்க இது கடையில் வச்சு கேட்குறது தான். ஆக்ஸ் இன்புட்டெல்லாம் கொடுக்குற அளவுக்கு எதுவும் இல்லை, 2 ஸ்பீக்கர் பாடுனா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஒரு 2 ஆக்ஸ் இன்புட் கொடுக்குற மாதிரி வச்சுருக்குறோம். டயோடு போட்டு இது பவர் வோல்ட், அதாவது 5 வோல்ட் ரெகுலேட்டரு. அடுத்தது இன்டீரியரில் பார்ப்போம். இன்டீரியரில் ஃப்ரண்ட்டில் பார்ப்போம். ஃப்ரண்ட்லின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச், பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் கண்ட்ரோல். இதில் இந்த கேபினெட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு தனியாக வால்யூம் கண்ட்ரோல், லெஃப்ட்டுக்கு தனியாக பேஸு, லெஃப்ட்டுக்கு தனியாக ட்ரிபிளு, அதே மாதிரி ரைட்டுக்கு தனியாக ட்ரிபிளு, ரைட்டுக்கு தனியாக பேஸு, ரைட்டுக்கு தனியாக வால்யூம் கண்ட்ரோல், அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இவங்க நம்ம அவ்வளோ அது யூஸ் பண்ண போகிறதில்ல, அது தேவையில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு டோட்டலாக ஸ்டீரியோவும் மொத்தமாக ஸ்டீரியோ கண்ட்ரோல் ஒன்றுமே, லெஃப்ட் ரைட் 2க்குமே ஒரு பேஸுமே, லெஃப்ட் ரைட் 2க்குமே ஒரு ட்ரிபிள் கண்ட்ரோல் மாதிரி கொடுத்துருக்குறோம். எல்லாமே ஸ்டீரியோ யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா பின்னாடி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த டிவி இன்புட் இருக்குது இல்லைங்களா,